இப்பயே நான் வசனத்தையெல்லாம் எழுதி போட்டேன். கல்லறையெல்லாம் கட்டி நானே பார்க்குறேன் என் கல்லறைய. நீங்கள் வாழ்கிறதுக்காக வீடு கட்டுறதை பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் மரணத்துக்கு பின்னாடி தன்னுடைய உடல் எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும்னு யோசித்து கல்லறை கட்டியிருக்காரு. நம்ப முடியலல்ல? எனக்கு கல்லறையை பார்க்குற வாய்ப்பு அந்த மாதிரி நான் வேணும்னு வந்தால் மார்ஸ் மாதிரி கட்டணும்னா நானே கட்டிக்கிட்டேன். மரணத்தை பார்த்து பயந்தவங்க மத்தியில் இவர் அதை எதிர்கொண்டு அதுக்கான ஏற்பாடுகளை காமாக டிக்னிஃபைடாக செஞ்சு வாழ்க்கையை மரணத்தோடு சேர்ந்து பார்க்குற அளவுக்கு தைரியமாக இருந்திருக்காரு. 75 வயசுக்கு பிறகு வாழ்றது ஒரு விபரீதம்னு அவர் சொல்வாராம். அவரோட அம்மா, அப்பா மற்றும் மனைவியின் உடல்கள் இருப்பது போல இப்போ அவரோட உடலும் அதே இடத்துல அவரே உருவாக்கிய கல்லறையில வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் ரஷ்ய நாட்டின் மரபு முறைப்படி. ஏன் தமிழ் முறைப்படி இல்லைன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவரோட வாழ்க்கை தத்துவமும் மரணத்துக்கான பார்வையும் தமிழா ரஷ்யாவா இல்லை. அது எல்லாமே மனிதனோட வாழ்வின் பயணத்துக்கான ஒரு